And suddenly Chakravarti sir come running. He said, Swami is coming to open. சாமி என்ன சொல்லியிருக்காரு? எதுவும் இருந்தால் ஃபோட்டோவில் சொல்லுன்னு சொல்லியிருக்காருல்ல. நான் அந்த ஃபோட்டோவை பார்த்து, சுவாமி இஸ் அன் ஈகோ கில்லர். இந்த சுவாமியோட முடியை தொட்டு பார்க்கணுன்னு ஒரு தனி ஆசை. இல்லை நான் சுவாமியோட கோவிச்சிட்ருக்கேன், நான் போகலன்ட்டு படுத்துட்டேன். அவருக்கு தெரியும் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, இவ்வளோ பெரிய ஸ்டமக்கோடு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பசங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன கொஞ்சம் முன்னுக்கு விட்டுட்டானுங்க. நான் அந்த கதவுலேயே உட்காந்துருக்கேன், முன்னால் கதவு ஓரத்துலேயே உட்காந்துருக்கேன். சுவாமி அங்கே உட்காந்துருக்காரு மேலே. பஜன் துவங்கிருச்சு. பஜன் துவங்கினா நான் சுவாமியை பார்க்குறேன், சுவாமியை என்ன பார்க்குறது, அப்புறம் சுவாமியை பார்க்குறது, அப்புறம் சுவாமி என்ன பார்க்குறது, இப்படி இந்த ட்ராமா போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் சென்று சுவாமி என்னை பார்த்தாரு. இதுதான் அந்த பெஸ்ட்டு. பார்த்து எனக்கு சைகை காட்டினார். எப்படி காட்டினாருன்னா, இப்படி இப்படி காட்டி இப்படி காட்டி இப்படின்னாரு. அப்படின்னா அர்த்தம் என்னது? நான் அங்கே போனேன், எல்லாம் ஓகேயாக இருக்குது, அதான் நான் அங்கே போனேன் இப்படின்னாரு, எல்லாம் சரியாக இருக்குன்னாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனந்தமாக இருந்தது. சாமி போயிட்டு அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருப்பார் போல இருக்கு, என்னமோ பண்ணியிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டேன். பேசாமல் உட்காந்துருந்தேன். உட்காந்தோன்னே பஜன் முடிஞ்சுது. சாமி எழும்பி வந்தார். வந்து இன்டர்வியூ ரூமுக்கு போயிட்டு அந்த விபூதி பேக்கெட் உள்ள அந்த பேக்கை தூக்கிட்டு வந்தார். கொண்டாந்து எனக்கு இவ்வளோ எடுத்து கொடுத்தாரு கையில். டோன்ட் வரி, எவ்ரி திங் இஸ் ஓகேன்ட்டு போ சொன்னார். இப்படி பகவான் யாராவது செய்வாங்களா? அப்போ நான் வீட்டுக்கு போனால் ஜெயந்தி இஸ் டாக்கிங், ஷீ இஸ் ஓகே. அந்த டாக்டர் இன்னும் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜெயந்தி சொல்கிறா, ஐ திங்க் சுவாமி கேம் ஹியர் because I got his smell. About 15-20 minutes back he had come here. So அவர் அங்கே போயிட்டா, அவளை கியூர் போயிட்டார். So this is another experience to say how கருணமயமான ஒரு பகவான் அவர் அப்படின்ட்டு. அது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவர் சொன்ன வார்த்தையை நாங்கள் நம்பணும். அவர் என்ன சொன்னார்? சாவும் நான் சொல்லாமல் வராது. அப்போ அதை நாங்கள் நம்பணும். நமக்கு கஷ்டமாக இருக்கும் நம்புறதுக்கு, பட் நம்பணும். இதை தான் அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு சுவாமி காட்டினார். நான் பேசாமே உட்காந்துருக்கலாம், பட் என்னோட மனசு துடிச்சிக்கிட்டே இருந்தது, எதுவும் ஆயிருமோன்னு. அவர் கூலாக உட்காந்துருக்க. அவர் தானே கடவுள், அவருக்கு என்ன இருக்க போகுது, அவருக்கு தெரியும் நத்திங் வில் ஹேப்பன்ட்டு. அவர் கூலாக உட்காந்துருந்தார். So we must always remember to believe his words. இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, அது அன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு நடந்தது என்னன்னு கேட்டால், நான் வந்து தபலா பிளேயர். அப்போ நான் லண்டனுக்கு போயிட்டு வந்த நேரம் நடந்தது. அது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அது இட்ஸ் இன் ரெலவன்ஸ் வித் த எக்ஸ்பீரியன்ஸ். தபலா வாசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வேணும். இந்த ஃபிங்கர் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, லண்டனுக்கு போயிட்டு வந்தபோது ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. நான் தேர்ட் ஜென்ரேஷனுக்கு போயிட்டு எக்ஸ்பர்ட்டாக திரும்பி வந்திருக்கேன் லண்டன்லேருந்து. இது செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் கொடுத்தது. யாருக்குமே அந்த ஃபால்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியலை. அதுவும் அது இருந்தது ஒரு ஸ்டேட் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் ஒரு இடத்துல. அதில் இந்த ஓ லெவல் ரிசல்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுற கம்ப்யூட்டர் அது. அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டவுன் ஆச்சுன்னா போச்சு ரிசல்ட்டு. அப்போ எம்டி என்னை கூப்பிட்றாரு, அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாரு, சிவா வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படி இப்படின்னு. நானும் தக்காடி தில்லாடி போயிட்டு பார்க்குறேன், என்னால் எதுவும் பண்ண முடியலை. அப்புறம் வீடு பக்கத்துலேயே இருந்தது அந்த டைமில். அப்போ நான் வீட்டுக்கு போனோன்னா என் மனைவி என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவள் என்னை கேட்டால், என்ன நீங்கள் பூனைக்குட்டி மாதிரி அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, அங்கே போகிறீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டர் உனக்கு தெரியுமில்ல, அது வேலை செய்யுதில்ல. அப்போ சொன்னால், இதுதான் உங்களுக்கு ஜுஜுப்ஸு மாதிரிலாம் அந்த கம்ப்யூட்ரு, என்ன உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை, என்ன ஆச்சுன்ட்டு. தெரியலம்மா, நானும் என்னமோலாம் ட்ரை பண்ணிவிட்டேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியலை என்ன ஃபால்ட்டுன்னு, அது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேதுன்னு.
அப்போ நான் சொன்னால் நீங்கள் ஒன்றும் கோவிச்சிக்க மாட்டீங்களே என்னன்னு கேட்டேன். இல்லை, நானும் பார்க்குறேன், நீங்கள் லண்டன்லேருந்து வந்ததுலேருந்து சாமி கும்பிட்றதில்ல, ஒன்றும் இல்லை, உங்கள் பாட்டில் இப்படி டட்டா காட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்குறீங்களே, என்ன அர்த்தம்னு கேட்டான். ஐயோ அப்படியா, நான் இப்போ சாமி கும்பிடவே இல்லையா? எங்கே கும்பிட்டீங்க? எழும்புறீங்க, குளிக்கிறீங்க, போயிடுறீங்க அவசருக்கு. அப்போ தான் நான் ரியலைஸ் ஆச்சு, ஓஹோ இதாக தான் இருக்கணும் பிரச்சனை. உடனே போய் குளிச்சுட்டு வந்து சாமிக்கிட்ட, சுவாமி என்னை மன்னிச்சிக்கிறேங்க சாமி, ப்ளீஸ் சுவாமி என்னை மன்னிச்சிக்கிறேங்க சாமின்னு ஒரு 15-20 தரம் சொல்லிட்டேன். சொல்லிட்டு எனக்கு தெரியாது சுவாமி, அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் தான் சரிப்படுத்தணும், அது எனக்கு என்னன்னே தெரியலை. அதில் என்ன வேர்ஸ்ட்டுன்னு கேட்டால், அந்த மேனேஜிங் டைரக்டர் சொன்னார், இன்றைக்கி நீ திருத்தாட்டி ஐ வில் கால் த என்ஜினியர் ஃப்ரம் யூகே அண்ட் இட் வில் பி அ ஷேம் ஃபார் யூன்ட்டார். அதுக்கு பிறகு நீங்கள் வேலை செய்கிறதில் அர்த்தம் இல்லைன்ட்டார். அப்படி எனக்கு கேவலமாக போயிடுச்சு. ஏன்னா இது 2nd ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், நான் 3rd ஜென்ரேஷனில் வேலை செய்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கணும். ஆனால் பாருங்கள், அந்த சுவாமியை கும்பாடதால், லண்டனுக்கு போயிட்டு வந்த மோகத்தால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நச்சிட்டார். நார்மல் ஆகிட்டேன் நான் இப்போ. ஓ இதுதான் விஷயம்ன்ட்டு. அப்போ ஆஃபீஸுக்கு போனால் என்னோட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் இந்த கம்ப்யூட்டருக்கு அந்த காலத்தில் எல்லாம் அது டிரான்சிஸ்டர் சர்க்கிட் போர்ட்ஸ் இருக்கும், அது கூலாக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான்னா, அந்த பின்னால் உள்ள டோர் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டான் இப்படின்னு. அதில் ஃபேன் இருக்கும் கூல் பண்ணுறதுக்கு, இவன் எல்லாம் திறந்து விட்டுட்டான். ஏன்னா ஃபுல் காற்று போகட்டும், அப்போ சரியாக வரும்னு நினச்சி அவன் திறந்து விட்டுட்டான். நான் போனால் என்னடா கதவெல்லாம் திறந்து வச்சுருக்கானேன்ட்டு பின்னால் போயிட்டு இந்த கை எடுத்து ஒரு கதவை சாத்துற போது எனக்கு தோணிச்சுது, என் கையை யாரோ பிடிச்சி அந்த ஃபேனுக்குள்ளே திணிச்ச மாதிரி. ஐ ஃபெல்ட் இட். யாரோ கையை பிடிச்சி உள்ளுக்கு போட்ட மாதிரி இருந்தது. டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டது, ஃபேன் நின்றுட்டுது, டெஸ்ட் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருந்தது, அதுவும் நின்றுட்டுது. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன மிஸ்டேக்குன்ட்டு. உடனே நான் என்ன பண்ணேன்னா, 2 கையையும் தூக்கிக்கிட்டு, ஐ ஃபவுண்ட் த மிஸ்டேக் மேன், கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பிரச்சனைன்ட்டு, இப்போ சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றேன். அந்த அசிஸ்டன்ட் அங்கேருந்து கத்துறான், சார் உங்கள் விரல்லேருந்து ரத்தம் ஒழுகுது சார்ன்ட்டு. அப்போ தான் பார்த்தேன், இந்த விரல் போய் அந்த ஃபேனில் மாட்டி இது இப்படி மாதிரி விரிஞ்சிருச்சு. இந்த விரல் இப்படி இருக்குது, ரத்தம் கொட்டுது இங்கே ஓன்ட்டு. பார்த்தேன் ஷர்ட்டெல்லாம் ரத்தம். உடனே அது இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், ஒய்ஃபை கூப்பிடுங்க, நான் டாக்டர்கிட்ட போகணுன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் அவங்க பக்கத்தில் தான் வீடு, உடனே வந்துட்டாங்க. வந்தோடனே நாங்கள் ஆஃபீஸ் கார்லேயே நாங்கள் டாக்டர்கிட்ட போனால் நான் இப்படி பிடிச்சிக்கிட்டே போகிறேன், ஏன்னா விட்டால் ரத்தம் வரும். உள்ளே போனோன்னா காட்டினா ரத்தம் வருது. சொன்னால் ஐ திங்க் வி ஹாவ் டு கட் யுவர் ஃபிங்கர்ன்ட்டாவ. யார்? அந்த நர்ஸ். எனிவே ஐ வில் கால் த சர்ஜன் சொல்லிட்டு போனான். இவ சொன்னால விரலை வெட்டிடுவோன்ட்டு. நான் சொன்னேன் இவகிட்ட, இங்கே பாரு, இந்த விரல் வெட்டுறதெல்லாம் கிளம்பு வீட்டுக்கு போகலான்னு. ஐயோ எப்படி வீட்டுக்கு போகிறது, என்ன பண்ணுற, அதெல்லாம் நீ கிளம்பு நீட்டு. நான் இறங்கி காரில் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோன்னு சொன்னேன் அவளுக்கு, இங்கே வா விபூதி டப்பா எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. வந்தா விபூதி டப்பாவை ஃபுல்லாக போட்டு இறுக்கி பேண்டேஜ் போட்டு கட்டி ரத்தத்தை இது பண்ணி கட்டிட்டேன் கையை. இப்போ இவ்வளோ பெரிய பேண்டேஜ் கையில் இருக்குது, இப்படி இருக்குது விரல், கட்டிட்டேன். ஐ கெப்ட் இட் ஃபார் 30 days வித்தவுட் ஓப்பனிங். இது ரெக்கார்ட் பண்ணுற ஒரு விஷயம். 30 days இட் வாஸ் லைக் தட், நோ blood, nothing came. Then we opened it out. You know what had happened? என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? 30 daysக்கு அப்புறம் அதுதான் ஜோக்கு. மாதிரி காஞ்சி போய் இருக்குது. அது 2 பீஸாக நிற்கிது இப்படி. இங்கே ஒரு பீஸு நிற்கிது. காஞ்சிருச்சானா அது, ஏன்னா அது விபூதி போட்டு கட்டினதில் ஏதோ காஞ்சி. எனக்கு அதை பார்த்தோன்னே அழுகையே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் தபலா எப்படி வாசிப்பேன் இப்போ, இது என்ன இப்படி இல்லை நிற்கிது அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பாரு, எனக்கு தெரியாது, இது சுவாமியால் தான் பண்ண முடியும், நீ விபூதி எடுத்துக்கிட்டு வா. திருப்பியும் எடுத்தா அது 2ஐயும் ஒட்டி பிடிச்சி திருப்பி விபூதியை வச்சு கட்டிட்டேன். கட்டி இன்னொரு 30 days போனதுக்கு பிறகு ஐ ப்ரேட் டு சுவாமி. ஐ செட், சுவாமி, உங்களுக்கு நான் தபலா வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா இந்த விரலை க்யூர் பண்ணுங்கள்.
இல்லாட்டி அது அப்படியே இருக்கட்டும், நான் தபலாவே நீ வாசிக்க போகிறது இல்லைன்னு சொன்னேன். Can you believe what happened? When I opened, my finger was like this. So that means he wanted me to play the tabla. என்ன ஒரு கருணை பகவான். இன்றைக்கும் இந்த மார்க் இதில் இருக்குது, கவனித்து பார்த்தா தெரியும். மார்க் இன்னும் இருக்குது இல்லை, இப்படியே ஒட்டி போன மார்க் இருக்குது. அந்த நெயில் ஆல்சோ ஹேட் க்ரோன். இப்படி இருந்த நேல் ரெண்டும் ஒட்டி போய் க்ரோன் இப்படியே இருந்தது விரல். 30 days மேஜிக் ஆஃப் விபூதி. ஸோ இது பண்ணதால் எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வந்துருச்சு. அன்னையிலேருந்து எவ்ரி பஜன் ஐ பிளே தப்லா, வருஷ கணக்கு வாசிப்பேன் நான். ஸோ இது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், என்னோட ஒய்ஃபோட மதர், அவங்க பேர் சரஸ்வதி. அவங்க பேர் மட்டுமில்லை, அவங்களே சரஸ்வதி மாதிரி தான். அவங்கள எல்லாரும், ஏன்னா அவங்க எம்எஸ் மாதிரியே பாடுவாங்க, நல்ல சாரீரம், அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை வச்சுருந்தாங்க. அவங்க ரேடியோ சிலோனில் A கிரேட் ஆர்டிஸ்ட். அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் கல்யாணம் கட்டம் முந்தி 1960s சாமி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இன் ஒயிட்ஃபீல்ட். அதான் ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு அப்போ 8 வயசோ 9 வயசு, 8 வயசு தான் நினைக்கிறேன், 8 வயசு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் இன்டர்வியூ போன போது, அப்போ சுவாமி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாராம். அந்த டைம்லலாம் ரொம்பவே சிரித்து பேசிக்கிட்டே இருப்பாராம். அவள் சொன்னாராம், வாங்க 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 எல்லாம் சிலோனா வாங்க, சிலோன் வாங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டு சொன்னாராம். சரி, நீங்கள் எல்லோரும் இப்போ புட்டபர்த்திக்கு போயிட்டு அங்கே விஜயான்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீ பஜன் ஒன்று கற்றுக்கிட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் புட்டபர்த்திக்கு அனுப்பிட்டாராம். அவங்க எல்லாரும் புட்டபர்த்திக்கு போயிட்டு, அப்போ அந்த காலத்தில் அந்த விஜயம்மாங்கிறவங்க தான் பெஸ்ட்டு சிங்கர். நானே எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அவங்கள கேட்டிருக்கேன். அவங்க பாடினாலே சுவாமி நடந்து வர மாதிரி இருக்கும், அப்படி ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு. அதுலேயும் அவங்க அந்த கேசவா மாதவான்னு ஒரு பாட்டு இருக்குது. கேசவா மாதவா ஜெயதேவா மதுசூதனா, அதில் வரும் நேத்திர கமலதர அதிவ மனோகர அந்தரயாமி பிரபு பரமேஸ்வர மாயா மானுஷ வேஷலீலாதரன்னு வரும். மாயா மானுஷ வேஷலீலாதர, பகவான் நடந்து வர்றதுக்கும் இவங்க பாடுறதுக்கும் அப்படி ஒரு சிங்க்ரனைசேஷன் இருக்கும். அவ்வளோ அவங்க சிங்கர். அவங்கக்கிட்ட போனோன்னா அவங்க ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோட அந்த டைம் மாமியார் இல்லை, அவங்க அந்த டைமில் வருங்கால மாமியாருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க அந்த பஜனை கேட்டுட்டு எல்லோரும் திரும்பி ஒயிட்ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. ஒயிட்ஃபீல்டுக்கு சாமி ரூம் இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போகிற போது சாமி அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காராம். எப்படி? அப்புறம் கேட்டாராம், இந்த பாட்டு தானே சொல்லி கொடுத்தா, நல்லா இருந்ததான்னு கேட்டாராம். ஆமாம் சாமின்னு. அதே நேரத்தில் இன்னொரு இன்சிடெண்ட், அதில் எங்கள் மருங்கால மாமனாருக்கு ஸ்னஃப் போடுற பழக்கம் இருக்குது. அடிக்கடி அந்த டப்பாவை எடுத்து கொஞ்சம் மூஞ்சி போட்டு ஒன்று இருப்பாங்களே அந்த காலத்தில், அது ஒரு பழக்கம். புட்டபர்த்திக்கு போன போது ஒரு டப்பா காணாமல் போயிடுச்சு. இவர் நினச்சிட்டாரு இந்த பசங்க தான் ஏதோ எடுத்துட்டாங்கன்னு எல்லாரையும் போட்டு திட்டியிருக்காரு. திட்டி சொல்லிக்கா, பரவாயில்லை, நாங்கள் போயிட்டு நான் சுவாமியை பார்த்துட்டு நான் பெங்களூரில் போய் ஒரு டஃப் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இதை சாமி இந்த பாட்டை கேட்டுட்டு மாமாவை பார்த்து சொன்னாராம், இதை தான் நீ தேடுறியா அப்படின்னு. பார்த்தா அந்த ஸ்னஃப்டின்னு அவர் அங்கே டேபிளில் வச்சுட்டு இருக்காராம் சுவாமி. இப்போ கேட்டாராம், ஸ்னஃப் போடுறது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா? சுவாமி, கெட்ட பழக்கம். அப்புறம் ஏன் போடுற? அதுக்கு தான் நான் அதை எடுக்கணுன்னு தான் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன். இனி ஸ்னஃப் பண்ணி போடக்கூடாது அப்படின்னா, சாமி உங்கள் சத்தியமாக போட மாட்டேன் சுவாமின்ட்டு. அது ஒரு இன்சிடெண்ட்டு. ஸ்டஃப் டின்னையே சுவாமி புட்டபர்த்தியில தூக்கிட்டு வந்துட்டார். அவர் என்ன செய்ய முடியாத அவருக்கு. இதெல்லாம் கட் பண்ணியதை கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு. அதிலே இன்னொன்று சொல்லணும், அவருக்கு தான் முதல்ல சுவாமி படம் கொடுத்து
ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி முதல் சமிதி ஜஃப்னாவில் ஆரம்பித்தது அவங்க தான். ஃபஸ்ட்டு மேன் டு ஸ்டார்ட் சமிதி இன் ஸ்ரீலங்கா. என்னோட அந்த டைம் என் வருங்கால மாமனார், அவர் பேர் பாக்கியராஜா. அவரை பற்றி கூட நிறைய பேர் மலேசியாவில் இருந்தெல்லாம் அந்த ஜெயசீலன் அவங்கெல்லாம் நிறைய எழுதியிருந்தாங்க அவரை பற்றி. ஸோ இது இன்னொரு இன்சிடெண்ட். இப்படி எத்தனையோ இன்டர்வியூஸு, ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு மாதிரி சாமி சொல்லிகிட்டு இருந்தார். கொடைக்கானல் இன்டர்வியூவில் சாமி இன்னொரு ஃபேமிலியை கூப்பிட்டாருன்னு சொன்னேன். அவங்கள ஏன் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால், அது என்னை படம் எடுக்கிறதுக்காக சாமி கூப்பிட்டுருந்தார். என்கிட்ட கேமரா இருக்கல. ஆனால் நாங்கள் இன்டர்வியூ முடிஞ்சு எல்லோரும் திரும்பி பாரேனுக்கு போயிட்டோம். போனதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னார், உனக்கு ஒரு மிராக்கிள் தெரியுமான்னு கேட்டார். இல்லைன்னு. 36 படத்தில் உன்னோட ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கு, மற்ற எல்லாம் கெட்டு போச்சுன்னாரு. அப்போ 36 படம் எடுத்திருக்கான், ஆனால் இந்த படம் மட்டும்தான் அதில் வந்திருக்கு. அதை ஸ்டூடியோக்காரன் சொன்னானா ஒரே ஒரு படம் வந்திருக்குன்னு. இவன் ஓடி போயிருக்கான். எந்த படம்னு பார்த்தா அது நம்ம ஃபேமிலி படம் சாமியோட. இது ஒரு மிராக்கிள். அதுலேயும் அங்கே வில், அவரோட வில், அவர் எடுக்கணும்னு நினச்சிருக்காரு, அதனால் கொடுத்தார். இல்லைன்னா கொடுக்க மாட்டார். அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவை பற்றி சொல்லணும். அந்த இன்டர்வியூவில் சாமி என்னை பார்த்து கேட்டார், நீ ஆஃபீஸுக்கு போயிடுற, பையன் ஸ்கூலுக்கு போயிடுறான், பொண்ணு தான் ஹாஸ்டலில் இருக்கா, உன் மனைவி என்ன செய்கிறான்னு தெரியுமா வீட்டில்னு கேட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க். என்ன மனைவி என்ன செய்தான்னு கேட்குறாரு, என்ன செய்திருப்பா இவ அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ நாங்கள் நினச்சோம் ஏதோ சுகர் சாப்பிட்ருப்பா போல இருக்குது, அந்த மாதிரி நினைக்கிறோம். அப்போ சொன்னார், உனக்கு தெரியுமா நீ லண்டனுக்கு போயிட்டு வந்தல, வர்ற போது இந்த இப்படி பாக்ஸு, அந்த பாக்ஸ் அவர் காட்டுறாரு கையில், அந்த இப்படி சுற்றுற பாக்ஸு லாக் ஆகிரும். அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்ததில்ல 4-5 பாக்ஸு, இந்த பாக்ஸெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்? சாமி அது கிச்சனில் இருக்குது. எனக்கு தெரியும், கிச்சனில் இப்படி உள்ளே போனால் இங்கே எண்டில் ஒரு ரேக் இருக்குது, அதில் வச்சுருக்கேன். கரெக்டாக? உனக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்ட்டு? தெரியல சுவாமி. ஒரு பாக்ஸில் கூடு, ஹிந்தியில் சொல்கிறாரு, கூடுன்னா சக்கரை வச்சுருக்கா. இன்னொரு பாக்ஸில் பீனட்ஸ் வச்சுருக்கா. 2 பாக்ஸு. என்ன பண்ணுறா தெரியுமா? நீங்கள்லாம் போனதுக்கு பிறகு அங்கே போயிட்டு அந்த பாக்ஸை திறந்து அதில் இவ்வளவு சக்கரை எடுக்க வேண்டியது, இன்னொரு பாக்ஸில் இவ்வளவு பீனட்ஸ் எடுக்க வேண்டியது எடுத்துக்கிட்டு வந்து ஹாலில் நீ எனக்கு சேர் போட்டிருக்கேல்ல, நான் அந்த சேரில் உட்காந்துருக்கேன், என் முன்னால் உட்காந்துக்கிட்டு கொறுக்குன்னு சாப்பிட்றா தெரியுமா உனக்கு அது அப்படின்னு கேட்டார் சுவாமி. நாங்கள் 2 பேருமே ஜெயந்தி பக்கத்தானே உட்காந்துருக்கான். டக்குன்னு அவளை பார்த்தோம், நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியான்ட்டு. அவள் கீழேயே குனிஞ்சவ தலையே நிமித்தலை. அது மட்டும் இல்லை, சாமி சொல்கிறாரு, இப்போ இன்டர்வியூ முடிஞ்சு கோ அண்ட் செக். நான் சொன்னது பொய்யா உண்மையான்னு உனக்கு தெரியும், போய் செக் பண்ணி எல்லாத்தையும் வீசிடு, ஒன்றும் வைக்காத, கண்டிப்பாக சாமின்ட்டு. இன்டர்வியூ முடிஞ்சது தான். எல்லோரும் போனோம். போயிட்டு வீட்டில் போய் பார்த்தா அங்கே இருக்குது. எடுத்து எல்லாத்தையும் பேக்கில் போட்டோன்னே இவக்கு ஐயோ சிவி கொஞ்சம் வச்சிரு, கொஞ்சம் ஒன்றும் இல்லை, சுவாமி சொல்லியிருக்காரு உதைக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் கொண்டு போய் போட்டு கொட்டி விட்டோம். இது இன்னொரு அனுபவம். பாருங்கள், அது சுவாமிக்கு அது எப்படி அவர் சொல்கிறாரு, நீ லண்டனில் இருக்க போது வாங்கின பாக்ஸுங்கிறாரு. இமேஜின், நான் எந்த வருஷம் போனது லண்டனு, அப்போ அங்கேயும் அவர் என்ன பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுதான் அந்த பியூட்டி. ஸோ he is confirming to me, I was there with you. அது அவர் கையில் காட்டுற போது அது ரொம்ப, அதாவது சாமியோட ஸ்டைல் ஒரு தனி ஸ்டைல் தெரியுமா? அது இப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்துருக்கியா, இப்படி அப்படிங்கிறாரு. அது அந்த ஸ்டைலாக காட்டுவார் அந்த கை. சாமி, ஐ டெல் யூ, த மோஸ்ட் ஸ்டைலிஷ் பர்சன் ஐ ஹவ் எவர் சீன். அப்படி முடியா அப்படி சும்மா அப்படிம்பார், அது ஒரு ஸ்டைல். ஹீ இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் பர்சன். இன்னொன்று சொல்லிடுறேன், அதில் இப்போ இன்டர்வியூன்னு கேட்டதால் அது ஞாபகம் வந்தது. சாமிகிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சாமி, இவன் ரொம்ப மேக்கப் போடுறான் சாமி, ரொம்ப டைம் எடுத்துக்கிறான், மேக்கப் போடுறான்,
சாமி சொன்னார், மேக்கப் இஸ் குட், ஆனால் எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியுமா, அவள் 3 மிரர் வச்சுருக்கா வீட்டில். சாமி சொல்கிறாரு, பெட்ரூமில் ஒரு மிரர் இருக்கான், கிச்சனில் அந்த லைட்டு தெரிகிறதுக்காக ஒரு மிரர் வச்சுருக்காளாம், அப்புறம் ஃப்ரண்ட் டோருக்கு போகிறதுக்கு முந்தைய ஒரு மிரர் வச்சுருக்காராம். முதல்ல இங்கே பெட்ரூமில் எல்லாம் போடுவாளாம், போட்டுட்டு அந்த கிச்சன் இதில் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களாம் எல்லாம் சரியாக இருக்கா. சாமி இப்படிங்கிறாரு. அது சாமி சொல்லிக்க அது தனி ஸ்டைலாக இருக்கும் தெரியுமா. அது லிப்ஸ்டிக் போடுறாளாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு, போட்டுட்டு இந்த கதவுல அதுலேயும் ஒருக்கா இப்படி பார்ப்பாளாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. பார்த்துட்டு சொல்கிறாளாம், சாமி வந்துடாதீங்க சாமி, இந்த நான் ஓடி வருவேங்கிறாளாம். அப்படிங்கிறார் சாமி, நீங்கள் வந்துடாதீங்க, நான் இந்த வரேன்ட்டு. எப்படி சாமி, இதெல்லாம் ஒரு நினச்சி பார்க்க முடியாத அனுபவங்கள். ஒரு வீட்டில் 3 கண்ணாடி இருக்கிறது கூட அவருக்கு தெரியுது. அவங்க, என் வைஃப் உண்மையிலேயே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா சாமி அவங்கள ஒரு 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 பெட் மாதிரி தான் பார்த்துக்கிட்டார், ஒரு செல்ல புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டார் அவர். நான் ஏதாவது திட்டினா கூட திட்டாத அவளம்பார். அவ்வளவு ஒரு இது இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்லணும். அதாவது பகவான் சொல்கிறாரு, ஐ எம் ஒமினி ப்ரெசன்ட். ஒமினி ப்ரெசன்ட்னா அவர் எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அது எந்த அளவுக்கு அது உண்மை, அது எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் ஆகுதுன்றது இந்த அனுபவத்திலேருந்து உங்களுக்கு தெரிய வரும். இது நடந்தது ஒயிட்ஃபீல்டில், எனக்கு இயர் ஞாபகம் இல்லை. நாங்கள் வேலை செய்கிற காலத்தில் தான் நடந்தது. நாங்கள் ஒயிட்ஃபீல்ட் சம்மர் ஹாலிடேஸ் எப்போயும் ஒயிட்ஃபீல்டுக்கு போயிடுவோம். ஒயிட்ஃபீல்டுக்கு போனால் அங்கே எங்களுக்கு அந்த சாமியோட குவார்ட்டர்ஸுக்கு பின்னால் தான் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். அப்போ சாமி தர்ஷனுக்கு வந்தார். நாங்கள் அங்கே வெளியில் நின்றுட்டுருப்போம் முதல்ல. அப்புறம் கேட்டுக்கு அப்புறம் தான் அங்கே தர்ஷனுக்கு போவார். நாங்கள் பங்களாவுக்கு பின்னால் அங்கே சைட்டில் உட்காந்துட்டு இருப்போம். சாமி வருவார் வெளியில், அந்த கதவை திறந்துக்கிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி வருவார். இறங்கி வந்தார். வந்தோடனே என்னை பார்த்தாரு. பார்த்தோன்னே சொன்னார், இங்கே வா, தமிழில் கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னே நான் போனோன்னே வான்ட்டு என்னை கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கதவை திறந்துக்கிட்டு தான் போனார். அப்புறம் கதவை சாத்திட்டு சொன்னார், உனக்கு ஒரு லெட்டரு புட்டபர்த்திக்கு வந்திருக்கு, அது உனக்கு கிடைக்கல. ஏன்னா அது எவ்வளோ நாளாச்சு ஆனால் அதை பற்றி நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், சாமி எல்லாரையும் பார்த்துக்கிடுவார். கேட்டேன், என்ன சுவாமி அதுன்ட்டு. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு சாமி கேட்டார். நான் சொன்னேன், சுவாமி அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க அப்படி. ஆமாம், அவங்களுக்கு மூச்சு எடுக்க முடியாமல் பயங்கர பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. உங்கள் அம்மா ஐசியூவில் இருந்தாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, என் பையன்தான் அங்கே இருக்கானே, நீங்கள் சொல்ல வேண்டியது தானே நீ என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நீ அப்போ புட்டபர்த்தியில் இருந்தால் நான் உனக்கு சொல்ல முடியலை. இப்போ தான் நீ இங்கே வந்திருக்க. நான் உங்கள் அம்மாவை கியூர் பண்ணிட்டேன், அவங்கள கியூர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, என் பையனை பார்க்கணுன்னு என்கிட்ட சொன்னாங்க. நேற்று பஜனைக்கு வந்திருந்தாங்க. பாருங்கள் எப்படி சொல்கிறாரு, நேற்று பஜனைக்கு வந்திருந்தாங்க. பஜனை என்கிட்ட அழுது சொன்னாங்க, சுவாமி எனக்கு என் பையனை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதான் உன்னை கூப்பிட்டேன். நீ இப்போ நான் ஜோகாராவிட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லி, நீ டிக்கெட் வாங்கிக்கோ அப்படின்ட்டு. ஆனால் 1 வீக் தான் உனக்கு டைம். 1 வீக்கில் திரும்பி வேலைக்கு வந்துடும் நீங்கள். ஏன்னா இங்கே நிறைய எக்ஸாம் இருக்குது, புட்டபர்த்தியில் நிறைய வேலை இருக்குது. ஸோ 1 வீக் நீ போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெளியே தர்ஷனம் போயிட்டார் சுவாமி. தென் ஐ வென்ட் டு ஜோகாரா. சரியா, சுவாமி டோல்மி, டிக்கெட்டெல்லாம் ரெடியாக வச்சுருந்தார். இதில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முந்தி என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா,
அவங்க அங்கே சுகமில்லாமல் இருந்திருக்காங்க ஸ்ரீலங்காவில். எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் புட்டபர்த்தியில் இருக்கேன். ஆனால் அவர் அங்கே போயிட்டு அவங்களோட இருந்து அவங்கள கியூர் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார். இதுதான் அந்த நீங்கள் பார்க்குறவங்க நோட் பண்ண வேண்டியது இதுதான். பகவான் எனக்காக வேண்டி அவர் அவர் வேலையை செய்திருக்காரு. ஏன்னா நான் அவர் வேலையை செய்துட்டு இங்கே இருக்கேன். அப்போ அவர் அப்போ அதுதான் அது அர்த்தம். நீங்கள் சுவாமிக்கு போய் ஏதாவது டெடிகேட் பண்ணி வேலை பண்ணீங்கன்னா அவர் எல்லாரையும் ஜென்ரேஷனே அவர் பார்த்துக்கிடுவார். அதுதான் பகவான். அவ்வளவு ஒரு கருணை மிகுந்த தெய்வம் அது. அப்போ எனக்கு கொடுத்தாரு. நான் சரின்னு போய் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பு போனேன். போயிட்டு கிளம்புல இறங்கி அவங்க அந்த கொட்டாஞ்சேனன்னு ஒரு இடத்துல தான் அம்மா இருந்தாங்க. அங்கே ஒரு சமிதி இருக்குது. அந்த சமிதியில் தான் அம்மா பாடுறது. அங்கே தான் நான் தபைலாவும் வாசித்தேன். 1973 சொன்னேனே, அங்கே தான் நான் தபைலா வாசித்தேன். அப்போ அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு தெரியுமில்ல, புட்டபர்த்தியிலேருந்து யாராவது அப்படி போனால் எப்படி வெல்கம் கொடுப்பாங்க. என்னை கண்டது தான் எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவை அவங்க கண்ணாடி ஆச்சின்னு தான் கூப்பிடுறது. வயசானவங்க ஆச்சி, கண்ணாடி ஆச்சின்னு தான் கூப்பிடுறது. கண்ணாடி ஆச்சியை மகன் வந்துட்டான்னு எல்லோரும் சத்தம் போட துவங்கிட்டாங்க. இப்போ நான் போனேன். அவன் அம்மா என்னை பார்த்தோன்னு அழுன்னு அழுதான் கட்டி பிடிச்சிக்கிட்டு. இப்போ நான் சொன்னேன், அழாத, சுவாமி தான் என்னை அனுப்புனார். நீ ஏதோ போன கிழமை பஜனில் ஏதோ அழுதியாமையா? ஆமாம். அப்போ அவங்களும் சொன்னாங்க, பக்கத்தில் இருந்தாங்க, உங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க, சுவாமியை கேட்டாங்க என் மகனை கொண்டுகிட்டு வாங்கன்ட்டு. நான் சொன்னேன், அதுதான் சுவாமி ஒயிட்ஃபீல்டில் என்னை இங்கே டிக்கெட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அம்மாவை போய் பார்த்து ஒரு கிழமை இருந்துட்டு வான்னு அனுப்பியிருக்காரு அப்படின்னு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, தட் ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி ஸ்மால் அஸ்பெக்ட் ஆஃப் யூ. நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஹெல்த்தும். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஸோ அவர் ஓவரால் கம்ப்ளீட்டாக அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அதுதான் பகவானோட பியூட்டி. நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு என்னோடய தெய்வம் தான் அதுக்கு காரணம். அதனால தான் அவரை சொன்னேன், என்ன உயிர்னு அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா ஹீ இஸ் மை லைஃப். 1989 எங்களை சுவாமி கொடைக்கானல் இன்டர்வியூ பற்றி சொன்னேன். அப்போ எங்களை வர சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் எல்லாம் போகிறதுக்கு வெளிக்கிட்ட போது டிவோட்டீஸ் இன் பஹ்ரைன், they asked me one very interesting question. உங்கள் பசங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்காங்க, அதுவும் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அவங்க இந்தியாவில் போயிட்டு எப்படி இந்தியன் கரிக்குலமாக அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு சன்ஸ்கிரிட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சுவாமி எங்களை வர சொன்னோன்னே நாங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே யோசிக்கலை, கண்ணை மூடிக்கிட்டு போகிறோம். அப்போ அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரெலவெண்ட், நல்ல கேள்வி தான் அது. நான் அதுக்கு பதில் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. சுவாமி என்ன வர சொல்லியிருக்காரு, நாங்கள் அவரை நம்பிக்கிட்டு போகிறோம். சன்ஸ்கிரிட் சொல்லி கொடுப்பாரா இல்லையா அது அவரை பொறுத்து இருக்குன்னு சொன்னேன். அப்புறமா நாங்கள் புட்டபர்த்திக்கு போயிட்டு என் பையன் 9th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணான், என் பொண்ணு 8th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணான். ஃபஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிஞ்சோடனே அபு சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு சன்ஸ்கிரிட்டெல்லாம் வரமாட்டேங்குது, அதை விட்டு ரொம்ப அவனுக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப தெரியுது, வேறு ஒன்றுமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் 9th ஸ்டாண்டர்டு நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டி வரும்னு சொன்னார். நான் உடனே ஒரு லெட்டர் எடுத்து சுவாமிக்கு எழுதினேன். சாமி இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, என்ன செய்யட்டும்னு கேட்டு எழுதியிருந்தேன். நான் போய் உட்காந்தேன். சுவாமி லெட்டரை வாங்கிட்டு என்கிட்ட சொன்னார், யூ டோன்ட் வரி அபவுட் எனி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சாமி சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் நான் அபுகிட்ட போய் சொன்னேன், இப்படி சுவாமி சொன்னாருன்னு. அதை நம்பிக்கிட்ட அம்முவும் 9ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி விட்டுட்டார் 10ஆம் கிளாஸுக்கு. இப்போ 10ஆம் கிளாஸ் வந்திருக்கு, சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, சிபிஎஸ்சி எக்ஸாம் வரப்போகுது. அப்போது ஒரு ரெங்கநாதர்னு ஒரு டீச்சர் இருந்தார் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில். அப்புறம் அவர் பையனுக்கு டியூஷன் கொடுத்தாரு, அந்த மாதிரி அவரை ப்ரிப்பேர் பண்ணார். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்தது.
எக்ஸாமுக்கு போனான், போயிட்டு வந்து முடிஞ்சது. சாமி இன்டர்வியூ கூப்பிட்டாரு. அவர் இன்டர்வியூ கூப்பிட்டு அன்னைக்கு தான் அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தது. என்ன நினைக்கிறீங்க ரிசல்ட் வந்திருக்குன்ட்டு? மேத்தமேட்டிக்ஸில் 100 மார்க்ஸு, சன்ஸ்கிரிட்டில் 100 மார்க்ஸு. அப்போ நாங்கள் இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போகிற போது சாமி சுவாரஸ்யமாக தலையாட்டிக்கிட்டு, எவ்வளவு மார்க்ஸு உனக்குன்னு கேட்டார். சுவாமி 100. யார் கொடுத்தது? சாமி கொடுத்தது அப்படின்னாரு சுவாமி. அதே மாதிரி அவனுக்கு 12th ஸ்டாண்டர்ட்லேயும் he got 100 in சன்ஸ்கிரிட். இதுதான் சாமியோட மிராக்கிள். லாங்குவேஜ் இஸ் நோ பேரியர் ஃபார் டிவோஷன். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சாமி நினச்சா உங்களை ஹிந்தி இல்லை ஜப்பனீஸே பேச வைப்பார். எல்லா கையிலையும் அவர் கையில் தான் எல்லாமே இருக்குது. அது ஒரு ரெண்டாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 91 சுவாமியை ஓப்பன் பண்ணுற போது, சாமி ஓப்பன் பண்ண ஒரு 6 months ரெக்கார்டில் அது ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. அப்போவே சுவாமி என்னை கூப்பிட்டு சொன்னார். என்னையும் ரமேஷ் வத்வான்னு ஒருத்தர் இருந்தார் யூஎஸ்ஏல, அவர் தான் கம்ப்யூட்டர் இதெல்லாம் சப்ளை பண்ணது. 2 பேரையும் கூப்பிட்டு சுவாமி சொன்னார், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் இருக்கணும், எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் இருக்கணும், எல்லாத்தையும் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு எனக்கு சொன்னார். ஸோ நானும் என்னோடய 2 அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் போட்டு கேபிள்ஸ் இழுத்து நெட்வொர்க் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சோன்னா சுவாமி என்கிட்ட வந்து சொன்னார், சரி இப்போ